நாட்டில் நடக்கும் எந்தவொரு நல்ல விஷயத்தையும் பார்க்க முடியாத அளவுக்கு சிலர் எதிர்மறை எண்ணங்களால் நிரம்பியிருப்பதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் 5500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டினார். பின்னர் நாத்வாராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டு மக்களின் நலனுக்காக சிந்திக்காதவர்கள் சர்ச்சையை உருவாக்க மட்டுமே விரும்புகிறார்கள் என்று கூறினார். வேகமான வளர்ச்சிக்கு அடிப்படை வசதிகளுடன் கூடிய நவீன உள்கட்டமைப்பும் அவசியம் என்று கூறிய பிரதமர், ராஜஸ்தானில் நவீன உள்கட்டமைப்புகளை வழங்குவதில் பாஜக கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். விலைவாசி உயர்வை கேலி செய்யும் விதமாக வாக்குச்சாவடி மையத்தில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து காங்கிரஸ் கட்சியினர் பூஜை செய்தனர். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பெங்களூரு ராஜராஜேஸ்வரி நகர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து ஊதுவத்தி காண்பித்து வழிபட்டனர். மத்திய அரசின் விலைவாசி உயர்வை கேலி செய்யும் விதமாக காங்கிரஸ் கட்சியினர் ஏளனம் செய்தனர். கொல்கத்தாவில் ஆளுநர் மாளிகை அருகே உள்ள கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து 9 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு சென்ற இண்டிகோ விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதால் இந்தோனேஷியா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. நேற்று இரவு 7:30 மணிக்கு இண்டிகோவின் A320 CEO விமானம் பயணிகளுடன் சிங்கப்பூர் புறப்பட்டது. 35,000 அடி உயரத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது கேபினில் ஏதோ எரிவது போன்ற வாசனை வந்ததுடன் புகையும் வர துவங்கியிருக்கிறது. இதனையடுத்து விமானிகள் விமானத்தை அவசரமாக இந்தோனேஷியாவின் குலானாமு விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கினர். குலானாமு விமான நிலையத்தில் பயணிகளுக்கு தங்குமிடம் வழங்கப்பட்டு மாற்று விமானம் மூலம் சிங்கப்பூருக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. மகாராஷ்டிராவில் நீட் தேர்வு எழுத சென்றபோது திறந்த வெளியில் ஆடை மாற்ற செய்தது சங்கடத்தை ஏற்படுத்தியதாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 7ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. தேர்வு எழுதுபவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் மாணவிகளுக்கான ஆடை கட்டுப்பாட்டில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. அந்த வகையில் மகாராஷ்டிரா மாநிலம் சாங்லி பகுதியில் உள்ள ஸ்ரீமதி கஸ்தூரிபாய் வால்சந்த் கல்லூரி தேர்வு மையத்தில் சில மாணவிகள் ஆடைகளை அவிழ்த்து வேறு ஆடைகளை அணியுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். ஆனால் தனியாக அறை கொடுக்காமல் திறந்த வெளியிலேயே ஆடை மாற்ற சொன்னதால் அசௌகரியமாக உணர்ந்ததாக மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேரளாவில் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட குற்றவாளி பெண் மருத்துவரை கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொட்டாரக்கரை காவல் நிலையத்திலிருந்து குடும்ப தகராறு காரணமாக கைது செய்யப்பட்ட பூயப்பள்ளியை சேர்ந்த சந்தீப் என்பவரை மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அழைத்து வந்தனர். கோட்டயத்தை சேர்ந்த மருத்துவர் வந்தனாதாஸ் என்பவர் சந்தீப்பிற்கு மருத்துவ பரிசோதனை செய்தபோது திடீரென அங்கிருந்த கத்திரிக்கோளை எடுத்து வந்தனாதாஸின் கழுத்தில் குத்தியுள்ளார். மருத்துவரின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்த காவல்துறையினர் தப்பியோட முயன்ற சந்தீப்பை ஊழியர்களின் உதவியுடன் பிடித்தனர். படுகாயமடைந்த வந்தனா திருவனந்தபுரம் கிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி கேரளா முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.